ராமனோட உச்ச மந்திரத்தால் பிரம்மன் ஆசி பிடிக்கிறான். பிண்டத்தமிழ் அண்டங்கள் தோற்றமைக்கப்படுவது என்பது உண்மைதான். அப்படி கலக்கா நாரான் காலையில் எழுந்து கர்ம காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு நேராக சென்றேன் சத்தியோலகம். அங்கு விட்டு போகணும். பராபரத்தில் வரும், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதாசிவம், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுலே பிரம்மா, பிரம்மாவிலே அப்பு, அப்பிலே வாயு, வாயுலே பிறகு, பிறகுலே அன்னம், அன்னத்தில் பச்சைகள் தோற்றமைக்கப்பட்டன. திருஷ்டி திதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்திரர்கள் பிரமாக்கப்பட்டால் முதல்வர் 4 பேர் படைத்தார். அவர்கள் ஜனகர், ஜனதர், ஜனந்தனர், ஜனத்குமாரர் என 4 பேர் படைத்து இந்த உலக உற்பத்திக்கு பிரம்மன் உத்தரவிட்டான். அதை ஏற்று செப்பன செப்பன நடந்தார்கள். யாம் ஒருவன் மாத்திரம் இல்லறம் என்பதை அகற்றினேன், சுயன்பம் கொண்டேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளும் எரித்து இந்த ஜடாமுகிடத்தை முடித்து இந்த மகதால இசைத்து அபிஷேக பிரியா சிவா, அலங்காரப்பிரியா விஷ்ணு, கோத்திரப்பிரியா சூர்யா, சாஸ்திரப்பிரியா சகதபா, சத்யப்பிரியா ஹரிச்சந்திரா, கலகரப்பிரியா சுந்தராம்பா, கலிப்பிரியா கந்தா, சித்திரபிரியா கலகப்பிரியா நாராயண. கழகம்னா சாதாரண கழகம் கிடையாது. காலையில வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோட கழகம். என்னப்பா இவ்வளவுதான் சம்பளம் ஆண்டுது. சரி வீட்டுக்கு போனா அந்த கழகம் நடக்குது. நம்ம சங்கத்துக்கு போக வேணும்னா சங்க கணக்கு பிள்ளையோட கழகம். அங்க என்ன கழகம்? உனக்கு வேற வேலையே இல்லையா, வருஷம் முழுவதும் அட்வான்ஸ் தானான்றாரு. சரி சங்கத்துக்கு போனா அந்த கழகம் நடக்குது. நம்ம நாடகம் நடக்கிற ஊருக்கு போக வேண்டிய வண்டியில ஏறி உட்கார்ந்தா எனக்கும் பெட்டிக்காருக்கும் கழகம். என்ன கழகம்? சன்னலோரம் தான் சீட்டு வேணும்ன்றாரு. சரி வண்டியில ஏறினா அந்த கழகம் நடக்குது. நம்ம மேடைக்கு வருவோம் இந்த இரவுல வள்ளியோட கழகம். இரவுலையும் கழகம், பகலிலையும் கழகம். கழகம் செய்யணும். இந்த உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி வருதோ அது போன்ற உங்களை போன்ற நல்ல உள்ளங்களை தேடி அடியே இந்த இடத்துல வந்துட்டாலும் ஆக நன்றி நன்றி. கைதட்டி அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி. சத்தியோலகம், தவலகம், பூலோகம், யமலோகம், கண்ணலகம், ஜல்லகம் சொல்லக்கூடிய 7 14 லோகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வெள்ளை கொடுத்து வெள்ளிதில் உண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பால் எம்மை அரசரோடு சரியாசனம் அமர வைக்கும் என் தாயே. வெள்ளத்தால் அழியாது, வெந்தாலும் வேகாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது, நிறைய சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இனதாய் கலைவாணி கண்டு நல்லாசைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கெல்லாம் செய்ய வேண்டும் தொண்டு அவசியம் மருதங்குடியில கழகம் உண்டு. அப்படிப்பட்ட கழகம் செய்ய வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் ஓடினேன் ஓடி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் கூடினேன் கோடி நாடினேன் நாடி நான் எங்கும் கண்டு கொண்டேன் நாராயணா நாராயணா என்று சொல்லக்கூடிய எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் அன்னுடைய ஆசையும் பெற்றுக்கொண்டு அருளாதற்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருளாதற்கு இவ்வுலகில் இடமில்லை, அருளும் பொருளும் இல்லாதற்கு எவ்வுலகிலும் இடமில்லை என்று சொல்லக்கூடிய எனது பாட்டி மகாலட்சுமி. அப்படி அஷ்டமா லட்சுமியோட அனுகிரகத்தை பெற்ற யாமோ அடைந்தேன் கைலாகிரி. அங்கே வீட்டு போகணும். கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, கோயிலும் குளங்களும் நின்றாலும் ஆவது முன்னிடத்திலே அழிவதும் முன்னிடத்திலே அழியாத கொள்ள கொண்ட ஆசா இங்க இருக்கும் இந்த அடியார்களுக்கெல்லாம் அருள்வாயடா ஈசா. அவனே அந்த சதுரகிரி வாசன் அந்த கைலாசநாதனை வணங்கி கிரியா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிபரா சக்தி, அவள் இல்லையே எனக்கேது கீர்த்தி என்று சொல்லக்கூடிய மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, இப்படி ஊருக்கு ஒரு உருவம் கொண்டால அகிலாண்ட பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி அன்னவளை வணங்கி இந்த பூலோகத்தை அடைந்து விட்டேன். இந்த பூலோகமோ குறிஞ்சிடம், குறிஞ்சின் கடவுளோ கந்தன், கண்ணன் நந்தையோ பரமன், பரமன் அணிந்திருப்பதோ பர்வதம், பர்வத்தை கூட துரியோன், துரியோன் நண்பனோ கர்ணன், கர்ணன் தந்தையோ சூரியன், சூரியன் அருளை பெற்றவன் அகத்தியன், அகத்தின் ஆசை பெற்றவன் ஆஞ்சநேயன், ஆஞ்சநேயன் கொண்டு வந்ததோ சஞ்சீவி பர்வதம், அதை அளித்தவனோ ராவணேஸ்வரன், ராவணேஸ்வரத்தோ திருமால், திருமால் மார்பகத்தில் இருப்பதோ மகாலட்சுமி. இப்படி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய அல்லல்போம் அல்வினைபோம் அன்னை வயிற்று பிறந்த தொலைபோம் புகா தீரம்போம் நல்ல குணமதிக அந்த மான்முருடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த கணபதி கைதுகளால் ஆன மொத்தன 5 கரத்தன மூசிக வாகன மகாபாரதியில் சொல்லுகுணமது நமஸ்தே. பாலும் தலிதேனும் பாகும் பருப்பு வினான்கு கலந்து உமக்கு
வீட்டுக்கு நான் வருவேன். கோலம் செய்து உங்க கருமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3 விளக்குத்தா என்று சொல்லக்கூடிய இந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும் என்று வருத்தமானார். ஓரானை கன்றை உமையால் திருமகனை பாரான கற்பகத்தை பேணினார். வாராத புத்தி வரும் வித்தை தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செய்வதும் தொடங்கி தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் திகழ்ச்சாவும் நின்று தடுக்கும் 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 தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் அவன் துணையாவும் துணை வந்து தடுக்கும் 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 அஞ்சேரன் ஒரு பாதம் தாய் சிறந்த கோபுரமில்லை தந்து சொல்மக்க மந்திரமில்லை ஆகிய புறவில் இருப்பின அன்னை தந்தை அன்பில் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் வாக்கு கிழங்க வெண் தாமிரம் வந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமும் 32 தானதர்மம் 64 கலை 96 தத்துவம் இப்படி ஆக்கம் ரங்கத்துக்கு முறையில் என்னதாய் கலைவாணி அன்னுடைய ஆசையும் இருக்க வேண்டும். உலகில் ஓரறிவு புல்பூண்டு, ஈரறிவு நீர்வாழ் உயிரினம், 3 அறிவு ஊர்வனை, 4 அறிவு பறவையினம், 5 அறிவு ஆடு மாடு. அப்படி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிலர் மனுஷன்லயும் 5 அறிவோட தான் இருக்கான். சிலர் மனுஷன்லயும் 5 அறிவோட தான் இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு குருநாதர் இடத்துல ஒரு சிஷ்யம் போய் கேட்டானா, பாத்தியாரே இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லி கேட்டானா. சரி. அப்பதான் குருநாதர் உணர்ந்து கொண்டாரா, தன்னுடைய சிஷ்யனுக்கு தலக்கணம் என்பது வந்துருச்சு, இவனுக்கு இதை உணர்த்தி காமிக்கணுமே என்பதற்காக இந்த உலகத்துல எது மட்டமானதோ அதை கொண்டு வந்து குடியான்னு சொல்லி கேட்டாரா. நேரா பசுமாட்டுடைய தொழுவத்துக்கு போனானா, அங்க பசுமாட்டுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமான, இதை போய் அள்ளுவமே நல்ல போனானா. அப்புறம் கிழவி சொன்னாலாம், நான் பிள்ளையார் கோயிலில் வாசதளிச்சு கோலம் போடணும், அதனால இது எனக்கு தேவைப்படுது மீனானா. அப்ப இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ஆட்டுக்குட்டி போட்டுனா ஆட்டை முழுக்க கிடந்துச்சா, இதாயா மட்டமான, இதை போய் அள்ளுவமே நல்ல போனானா. அப்புறம் விவசாயி சொன்னாரா, என் தோட்டத்தில் ரோஜா பூலாம் பூத்து குலுங்குது, அதுக்கு உரமே இதுதான் தம்பினாரா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்போது பாருங்க ரோட்டில் யானையுடைய சாணம் கிடந்துச்சா, இதாயா மட்டமான, இதை போய் அள்ளுவமே நல்ல போனானா. அப்புறம் முதிய ஒரு கிழமை சொன்னாரா, என் காலில் ஊரா பித்த வெடிப்பா இருக்கு, இதில் ஏறி மிதிச்சா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு தம்பி, நான் ஏறி மிதிக்கணும், கொஞ்சம் விளைக்குங்க தம்பினாரா. அப்போ இதுவும் தேவைப்படும் போல இதை விட ஏதாவது மட்டமானது இருக்கான்னு தேடி போமேன்னு போனானா. போகும்பொழுது பாருங்க ரோட்டில் ஒரு 5-6 பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே நடந்தானா. என்னடா மூக்கை பிடிச்சி நடக்கிறானே திரும்பி தான் பார்த்தானா. ரோட்டோரத்தில் உட்காந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து மலம் கழிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்போ தான் உணர்ந்தானா, பசுமாட்டுடைய சாணம் பிள்ளையார் கோயிலுக்கு போச்சு, ஆட்டுடைய ஆட்டாம்பளுக்கு தோட்டத்துக்கு உரமாக போச்சு, யானையுடைய சாணம் மருத்துவத்துக்கு போச்சு, மனுஷா நீ எங்கடா போனேன்றதை உணர்ந்தானா. அப்போ தான் உணர்ந்துக்கிட்டானா, உலகத்தில் மட்டமானவன் யாரு,
மனுஷன் தானா? காரணம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே தாய் தேப்பன் தானா? நாட்டில் யாராவது தாய் தேப்பனை மதிக்கிறோமா? முதல்ல என்ன எடுத்துக்கோங்க. ஏன் தாய் தேப்பன் சொல்ல கேட்டால் நான் ஏன் ஆவியூர்லேருந்து இங்கே வரேன். காரணம் பாருங்களே, ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமாக பிள்ளையே இல்லையா. 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சா. அந்த ஆண் குழந்தைய தன்னோட மார்பகத்தில் போட்டு நெஞ்சில் ஒதுக்கி போட்டு தகப்பேன் சொன்னானா, மகனே மிதிடா மிதிக்கிறதுக்கு தானே அப்பே உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. அதே மகன் ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த மாணிக்க ஊரே கூடி இருக்கும்போது மந்தையில் ஒதுக்கி போட்டு அப்பனை ஒரு நெஞ்சிலே ஒரு எத்து விட்டானா. இப்போ அதே அப்பேன்னு சொன்னானா, சண்டாளப்பழம் இப்படியெல்லாம் எட்டி உதைக்கவாடா உடனே நான் பெத்தேன்னு சொன்னானா. இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த குழந்தை நல்ல குழந்தைய மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராதும் மண்ணை தந்தை வளர்ப்பணில்னு சொன்னார். ஆக அப்படிப்பட்டது உலகத்தில் தாய்ப்பாசம் என்று சொல்லிக்கொண்டு, அதனால தான் நண்பர் ஒருத்தர் கேட்டார், கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம் கேட்டார். கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு என்ன வித்தியாசம் கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன், அண்ணே தீபாவளி வந்தா 2 பேத்துக்கு உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். எப்படி? வேற ஒண்ணும் இல்ல தம்பி, கட்டின பொண்டாட்டிக்கு மதுரை ராஜ்மஹால்ல ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டிச்சல் எடுத்து கொடுங்க தீபாவளிக்கு. அப்ப கூட அவ சொல்லுவா, அடுத்த வீட்டுக்காரி 7000 ரூபாய்க்கு கட்டிருக்கா, எனக்கு வெறும் 5000க்கு தானாண்டுவா. அதே பெத்த தாய்க்கு நம்ம காரியாவட்டியில் ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுங்களே, அப்ப சொல்லுவா, தாய் எனக்கு எதுக்குப்பா 500 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா போதாதான்னு சொல்லுவா. அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய்ப்பாசம் என்பதை சொல்லிக்கொண்டு, ஆக நன்றி நன்றி, கைதட்டி அன்புள்ளங்கள் அத்தனை பேத்துக்கு நன்றி. ஆக இப்படி எல்லாம் இருந்துட்டாலே எனக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவர் எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரை இச்சு வைத்த பிறையான் இந்திர லோகமால ஊரிலே உற்றார் உறவினர் யாருமல்லை அரங்கமான அருளாலை என்று சொல்லக்கூடிய எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். ஆக மச்சா குருமா வராக ராமா பலராமா பரசுராமா வாமா கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதார நாயகன் எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். ஆக தர்மம் வாழ்வதன்னை சூதுகவும் மீண்டும் இந்த பூலோகத்தில் தர்மமே வெல்லும் என்று தர்மத்தை நிலைநாட்டியவர் எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். அவருடைய புகழை பாட வேண்டும் என்ற வார்த்தை நாள்ற பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை பாடிவிட்டால் உலகம் சேமம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்தோம்னால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு வகையான பிரச்சனை. அதில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, தீர்த்து வச்சிடலாம். ஒவ்வொரு ஊரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்லையும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை? அது என்ன? அதான் மாமியா மருமக பிரச்சனை. வீட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாமியா மருமக பிரச்சனை தான். என்ன காரணம் தெரியுமா? என்ன போன்ற இளைஞன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. கல்யாணம் பண்ணோடனே இந்த வீட்டுக்கு வந்த மருமகாரி சொன்னாலா, அத்தை நீங்கள் தனி கொடுத்தோம்லாம் போகாதீங்க, எங்கள் ஊடே இருங்கத்த, உங்களுக்கு 3 நேரம் சோறு 2 நேரம் காப்பி தண்ணி நான் போட்டு தரத்தேன்னாலாம்.
ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த 3 தர சோறு 1 தர சோறாக மாறிச்சு, 2 தர காப்பி 1 தரம் காப்பியாக மாறிச்சு. கடைசியில் சோறு முல்ல காப்பியும் இல்லை, வீட்டுக்கு வெளியே திண்ணையில் தள்ளிட்டா. திண்ணையில் படுத்த படுக்கையாக கிடந்து இந்த கிளவி செத்து போயிட்டா. செத்த கிளவியை தூக்கிட்டான். ஆனால் கிளவி படுத்து கிடந்தா பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாயும் தலகாணி மட்டும் கிடச்சிச்சா. இதை போய் இந்த பேரம்புள்ள போய் மடித்து சுருட்டி எடுத்துக்கிட்டானா. அப்போ தான் இந்த மருமகாரி போய் மயனை செத்தம் போட்டாலாம். கிளவியே செத்து போயிட்டாடா, ஏன்டா இந்த பாயும் தலகாணியும் எடுக்கிறேன்டானா. அப்போ தான் மயங்காரன் சொன்னானா, நாளைக்கு உனக்கும் தேவைப்படும்மா, நீயும் இங்கே தானம்மா வரப்போகிறேன்டானா. அப்போ தான் உணர்ந்தாலும், ஆகா மாமியாவுக்கு சோறு விடாமல் கொண்டு விட்டோமேன்றதை இதெல்லாம் நீங்கள் சிரிக்கணுமே கைதட்டணுமேன்றக்காக சொல்லலை, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். காரணம், இந்த உலகத்தில் பாருங்கள், கோவில்ன்றது எதுக்காக கட்டி வச்சோம்? ஆனா சாமி கும்பிட அங்க போறோம், அங்கதான் எல்லா விஷயமே நடக்குது. என்ன விஷயம்? நல்லா பாருங்க, சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகா மடப்புறம் காளி கோயில் ஒரு கோயில். ஆமா, நம்ம ஏரியா தான். அந்த கோயில்ல என்னங்க விசேஷம்? என்ன விசேஷம்? அங்க அது காசு வெட்டி போடுவாங்க. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா மாசாணியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அங்க வந்து அந்த கோயில்ல என்னங்க விசேஷம்? முளாப்படி அரைச்சு போவாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், கோயில்ல காசை வெட்டி போறதுக்கு முளாய் அரைச்ச பிறகு மண்ணவாரி தூத்துருக்குமா கோயில கட்டி வச்சாங்க. இங்க இருந்து 42 நாள் விரதம் இருந்து பாத யாத்திரை நடந்து பழனி முருகனி, திருச்செந்தூர் முருகனி, சபரிமலை ஐயப்பனையும் பாக்குறதுக்காக போறோம். இங்க இருந்து எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கோயிலுக்குள்ள கருவறையில இருக்க தெய்வத்தை எப்படியா கண்ணார பாத்திரம்ன்றதுக்காக தான் கோயிலுக்குள்ள போறோம். ஆனா கோயிலுக்குள்ள போனோடனே கருவறையில இருக்க தெய்வத்தை பார்த்தோன்னே மனுஷன் ஏன் கண்ணை மூடி சாமி கும்பிடுறான்? ஏன் கண்ணை மூடி சாமி கும்பிடுறோம்? அதெல்லாம் பின்னாடி வர்ற ஆளுகளை கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த ஆவியூரோட அலசிக்கு அவங்க எல்லாம் தாங்குவாங்கன்றத பார்ப்போம். காரணம், ஏற்கனவே ஆவியூர் ஆடை கழுதியாக்குற ஊரு. அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. 2 பேரும் இன்னைக்கு ஒரு கை பார்ப்போம்னு உங்களை சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆவியர் கார்த்திகேயன்ட்ட நீங்கள்லாம் அண்ட முடியாது, நீங்கள் சும்மா வாயிட்டே பேசிட்டு போகணும் தான் சொல்லியிருக்கோம்ப்பா. ஆமாம், எத்தனை வள்ளி பூரா ஆவியர் கார்த்திகேயன்ட்ட பேச முடியாதுன்னு எழுதி போட்டு ஓடினவங்க எத்தனை பேர். இது வந்து சொல்லுது, நான் பார்ப்பேன். அப்படி எங்கே பார்ப்போமே, இன்னைக்கு பார்ப்போமே, நின்றுட்டு இருக்கப்போ பார்த்துட்டு போவாங்க. ஆக அப்படிப்பட்ட இடத்துல எதற்காக இப்படியெல்லாம் இருக்கு? காரணம், எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்ன, எல்லா இடத்துல இறைவன் இருக்கானா, இறைவன் இல்லாத இடமே கிடையாதான். ஆக கடவுளை உணர வேணும்னா மனிதன் உண்டு, மனிதன் மாணிக்கம் உண்டு, மனிதனுள் கடவுள் உண்டு என்று சொன்னார்கள். யாரும் கடவுளின்னு சொல்ல, கடவுள் என்று தான் சொன்னார்கள். நம்மளுக்குள்ள தான் கடவுள் இருக்காராம். அதனால தான் யாரும் கடவுளின்னு சொல்ல, கடவுள் என்று சொன்னார்கள். காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை இந்த உலகத்தில். நடந்து போகிற மனுஷனை கூப்பிட்டு கேளுங்களே, நடந்து போறே உனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அட சைக்கிளில் போறே உனக்கு என்ன ஆசைனா, ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அட பைக்கில் ஒரே உனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அவனுக்கு ஆசை. அட காரில் ஒரே உனக்கு என்னையே ஆசைன்னா, ஒரு தடையாவது நான் ஃப்ளைட்டில் போகணும்னே அவனுக்கு ஆசை. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வகையான ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும், இந்த நடந்து போகிற மனுஷன் என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்மளுக்கு கீழே எத்தனையோ பேத்துக்கு கால் இல்லாமல் கை இல்லாமல் ஆண்டவன் படைச்சிருக்கான், நமக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுத்துருக்கானேன்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுமா? யாராவது அப்படி நினைக்கிறோமா? பாருங்க, நல்லா பாருங்களே, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதியாடினா யார் நிம்மதியாக இருக்கான்? ஆம்பளை பிள்ளை பெற்றவனுக்கெல்லாம் சொத்து சுகம் சேர்த்து வச்சு வீடு வாசல் கட்டி வச்சு போகிறோம்னு பெட்டிக்கா இருக்க ஆசை. ஆக பொம்பளை பிள்ளை பெற்றவனுக்கெல்லாம் நல்லா படிக்க வச்சு என்னை மணிக்கு லட்சணமான மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து போகிறோம். சில பேத்துக்கு பாருங்களே, 12 மணிக்கு திறக்கிற கடையை ஒரு 10 மணிக்கு திறந்தா நல்லா இருக்குமேனு அவனுக்கு ஆசை. தெரிஞ்சுக்க, தெரியாதால் தெரிஞ்சாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆக நாடகம் என்னமோ 45,000 ரூபா, அதை கெடுக்கிறது ஒரு 145 ரூபாயாத்தான் இருக்கும். தெரிஞ்சுக்க, தெரியாதால் தெரிஞ்சாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை இந்த உலகத்தில் இருந்துட்டாலும், ஆக இப்படி அற்புதமான இடம். காரணம் பாருங்களேன், நம்மகிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி வருந்தக்கூடாதான். எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுப்பானா, நம்மகிட்ட எல்லாமே இருந்தும் கோயிலுக்கு உள்ளே போய் பிச்சை எடுக்கிறோமா? காரணம் பாருங்களே, ஒரு மாட்டு வண்டியில் இருக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு போய் கேளுங்க, ஐயா மாட்டு வண்டியில் இருக்கிறே உனக்கு எப்படியா வருமானம்னு கேட்டால் அவர் சொல்லுவார், யாருங்க மாட்டு வண்டி கூப்பிட்றா, இப்போ எல்லாம் ரிக்ஷா வண்டி பிடிச்சி போகிறாங்கன்னு சொல்லுவார். ரிக்ஷா வண்டி ஓட்டுறவர்கிட்ட போய், ஐயா ரிக்ஷா வண்டி ஓட்டுறீங்களே உங்களுக்கு எப்படிங்க வருமானம்னு கேளுங்க, அவர் சொல்லுவார், யாருங்க ரிக்ஷா வண்டி கூப்பிட்றா, பூரா இப்போ ஆட்டோ பிடிச்சி போகிறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட போய், அண்ணே உங்களுக்கு வருமானம் எப்படின்னு கேளுங்களே, அவர் சொல்லுவார், இப்போ யாருங்க ஆட்டோ கூப்பிட்றா, பூரா பாருங்க இப்போ ஃபாஸ்ட்டாக கார் வந்துருச்சு, கார் பிடிச்சி போகிறாங்கன்னு சொல்லுவார். கார் ஓட்டுறாரு பாருங்க, அவர்கிட்ட போய் அண்ணே கார் ஓட்டுறீங்களே உங்களுக்கு எப்படிங்க வருமானம் கேளுங்க, அவர் சொல்லுவார், இப்போ யாருங்க காரை கூப்பிட்றா, அரசாங்கமே சொகுசு பேருந்து, அதுலேயும் தாய்மார்களுக்கு பூரா இலவசம் அதில் ஏறி போகிறாங்கன்னு சொல்லுவார். இப்போ அரசாங்க பஸ் ஓட்டுறாரு பார்த்தீங்களா டிரைவரு, அவர்கிட்ட போய் அண்ணே அரசாங்க வேலை பார்க்குறீங்களே உங்களுக்கு எப்படின்னு வருமானம் கேளுங்க, அவர் சொல்லுவார், நாங்கள் அரசாங்க வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் மாட்டு வண்டி இழுத்து பிழைச்சிக்கலாம்டுவார். கடைசியில் எங்கே வந்துச்சு? மாட்டு வண்டிக்கு தான் வந்துச்சு. இதெல்லாம் மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதனாக வாழலாம்னு சொல்லிக்கொண்டு, ஆக லட்சம் வச்சிருந்தா பேர் என்னங்க? லட்சாதிபதி. கோடி வச்சிருந்தா கோடீஸ்வரன். செத்ததுக்கு அப்புறம் பணம். லட்சாதிபதி எப்படா தூக்குன்னு சொல்லி கேட்பேன், கோடீஸ்வரன் எப்படா தூக்குன்னு சொல்லி கேட்பேன். அதுக்குள்ளே நம்மளால கொஞ்சம் நஞ்சம் ஆட்ட ஆடுறேன், நான் பெரியாளா நீ பெரியாளா, சந்திச்சு பார்ப்போமா நின்று பார்ப்போமா எதிரடா பார்ப்போம்னு கேட்கிறேன். காரணம் பாருங்களேன், 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தேன். நடந்து போகும்போது காலில் ஓட்டுக்கு செருப்பு வந்து வச்சான். அந்த உடனே சொன்னான், ஐயா நடந்து வந்தீங்க செருப்பு வந்து வச்சு, இந்த செருப்பு உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்கிறேன், நான் திரும்பி வரும்பொழுது எடுத்துக்கிறேன்னு சொன்னானா. அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், தாராளமாக வச்சுட்டு போங்க தம்பி, எடுத்துக்கங்க தம்பினாராம். அதே போல் 10 நாள் கழிச்சு 2 பேர் நடந்து போகிறேன். நடந்து போகும்போது
கூட வந்தவனுக்கு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டானா. அப்போ தான் செருப்பு வச்சான் பாருங்க, அதே வீட்டில் போய் சொன்னானா, ஐயா இன்னைக்கு செருப்பை வச்சு எடுத்துல நான் தாங்க, என் கூட வந்த ஒரு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாரு, கொஞ்சம் நேரம் இந்த புணத்தை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்கிறவான்னு சொல்லி கேட்டானா. அதே வீட்டுக்காரன் சொன்னா, நம்மளை தூக்குடா முதல்ல புணத்தாங்கிட்டேனானா. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த செருப்புக்கு இருக்க மரியாதை மனிதனுக்கு கிடையாது. மனிதா நீ ஒரு பொய்யடா, காட்டிழந்த பொய்யடா, வெறுமன் மாண்டம் தானடா, தூங்கும்போது வாங்க மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு. இன்றைக்கு ஆழ்வார் நாடு, நாளை கையில் எடுப்பார் ஓடு, இந்த உடல் ஒன்றுக்கும் அந்த கூடு, நீ இருக்குமிடமோ சுடுகாடு, எண்ணி பாரடா மனிதா வாழ்க்கையே பெரிய வெக்கக்கேடு என்று பாம்பன் சுவாமிகள் சொன்னார். ஆனால் யார் யா கேட்குறேன், நம்மளால் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டாடுறேன். பாருங்களே, மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை, மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை, மண்ணுக்கு மனுஷன் மேலே ஆசை. கடைசியில் யார் வெற்றி பெறாருன்னா அந்த மண்ணு தான் வெற்றி பெறுதா. என்ன காரணம் தெரியுமா? ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன் சொன்னானா, காரியா வீட்டில் எங்கள் ஐயா ஒரு 100 ஏக்கரை வாங்கினார். அதே ஊரில் எங்கள் அப்பா ஒரு பாருங்க ஒரு 10 வீடை வாங்கி வாடகைக்கு விட்டார். நான் ஒரு 5 வீடாவது வாங்குவேன்னு சொன்னானா. அப்போ தான் இந்த மண் அவனை பார்த்து சிரிச்சிச்சா, அடக்கு இருக்கு பேலே, உங்கள் ஐயாவையும் நான் தாண்டா வாங்கி போட்டேன், உங்கள் அப்பனையும் நான் தாண்டா வாங்கி போட்டேன், உன்னையும் நான் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு வாங்கி போட போகிறதில்லை. அந்த மண்ணு மனுஷனை பார்த்து சிரிச்சிச்சான். எல்லாம் மனிதன் உணர்ந்து கொண்டால் மனிதன் மனிதனாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் ஒன்று மட்டும் மனுஷன் தெரிஞ்சுக்கிறணும், மாடி மாடியாக வீடு இருக்கலாம், ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கலாம், நகை நட்டு எல்லாம் இருக்கலாம், சாதிசனா எல்லாம் கூடி இருக்கலாம், இருந்துட்டாலும் அவன் செத்தன்னைக்கு ஐஸ் பெட்டி என்னமோ வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வரணும். இதை மட்டும் மனுஷன் உணர்ந்துக்கிட்டானா மனிதன் மனிதனாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஆக அப்படிப்பட்ட எத்தனை வீடு இருந்து என்னங்க கடைசியாகவே அந்த ஐஸ் பெட்டி வாடகை வீட்டில் தான் இருக்கணும். அதுதான் அழகாக பாம்பன் சுவாமி சொல்லிட்டார். எப்படி? இன்றைக்கு ஆழ்வார் நாடு, நாளை கையில் எடுப்பார் ஓடு, இந்த உடல் ஒன்றுக்கு முதவாத கூடு, நீ இருக்குமிடமோ சுடுகாடுன்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கு ஆழ்வார் நாடுனா என்னது? நல்ல நாடு நகரம் எல்லாமே இருக்கலாம். ஒரு நாள் என்னோட எல்லா சொத்துவத்தெல்லாம் பிரித்து என்னது பேரம் பேத்தின்னு கொடுத்துப்புட்டு யாரா 10 ரூபா டீ குடிப்பான்னு எதிர்பார்த்து வாழ வேண்டியிருக்குமா. அன்றைக்கி ஒரு 100 நாளைக்கு வேலைக்கு போகணும்னா அந்த உடம்பு ஒன்றுக்கு முதவாத கூடுன்னேன். ஆக அப்படிலாம் இருந்துட்டாலும் ஆக இப்படி அழகாக ஒரு கவிஞன் சொன்னானே, அஞ்சரை ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு அது நம்பி இருக்குது மண்ணு அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு ஊரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னு அது நம்பி இருக்குது மண்ணு அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு ஊரம்மா. ஆண்டவனும் நானும் எங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் கேளு அம்மா, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, அந்த ஓட்டை வீட்டுக்காரனுக்கு சொந்தமில்லாம் அம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணு அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு ஊரம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தன்ன, தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்து புட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பேன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டா. நம்மை சுமக்கும் பூமியின் கணக்கு போட்டு இருக்குது, நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, அது நாளை வாங்கு வரவுக்காக இன்று நம்மை சுமக்குது, அது நாளை வாங்கு வரவுக்காக இன்று நம்மை சுமக்குது. அதுக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணு அடிதானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு ஊரம்மா. ஆக இப்படி மண்ணு மக்கள்
மக்களை இணைந்து விட்டாலும் என்ன அற்புதமான இடம் இந்த குறிஞ்சிலம். இந்த குறிஞ்சிலத்தை பார்க்கின்ற பொழுது ஆளரசு வேம்புகளும் அடர்ந்த மலைச்சோலைகளும் பூத்து குலுங்கும் பூஞ்சோலையும் பார்க்கின்ற பொழுது பூஞ்சோலையிலே தங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தோன்றுகின்றது. ஆனால் நானும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன் ஆயிட்டுனே. இருப்பினும் இந்த இடத்தை வர்ணிக்கணும்னு பார்த்தோம்னா எல்லாரும் சொல்றதை சொல்லிட்டா ஆவியூர்ல இருந்து கார்த்திகை நான் வந்ததுக்கு பெருமை கிடையாது. அதனால ஆவியூர் கார்த்திகை வந்தார் தனி சிறப்பை சொன்னார் இருக்கணும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இருக்கு இந்த குறிஞ்சிலம் தான். 12 ஆழ்வார்கள் 4வது ஆழ்வார் உபரநாராயணன் பிறந்தது இந்த குறிஞ்சிலம் தான். அதே போல மாந்தோப்பு பார்த்துருப்போம், தென்னந்தோப்பு பார்த்துருப்போம், வாழைத்தோப்பு பார்த்துருப்போம். யாராவது மூங்கில் மர தோப்பு பார்த்துருக்கீங்களா? இந்த மூங்கில் மர தோப்புல வண்டுகள்லாம் துவாரமிட்டு வீசக்கூடிய தெண்டல் காட்டில் இப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? ஆக அப்படிப்பட்ட இடம் இந்த குறிஞ்சிலம். இந்த குறிஞ்சிலத்தை இருக்கின்ற வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் நாளையில நதியோரம் நாடல் ஊன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்ல பார்க்கின்ற பொழுது வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தோன்றுகின்றது. ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டோம் என்றால் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வகையான ஆசை இந்த உலகத்தில் இருக்கு. ஆக தம்பி யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? சாமி அதை போய் ஏன் சாமி கேட்குறீங்க? என்ன தம்பி? சாமி எனக்கு ஒரு 22 வயசு ஆயிடுச்சு. என்ன தம்பி நீங்கள் நத்தம் திண்டுக்கல் இப்படி எல்லா பகுதியும் நாடா ஆடிட்டு வரீங்க? ஆமா இருக்கு சாமி. சரி இந்த தொழிலுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. சரி கடைசி வரை இந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் தான் வாசிக்கிறாப்புல இருக்கு. சரி இன்னும் ஒன்றும் அமையல சாமி. நீங்கள் இங்க ரெடி பண்ணி வந்து வந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க. அது மாதிரி நம்ம பொண்ணு ரெடி பண்ணிட்டு நல்லா பார்த்து. எனக்கு இதான் வேலையா? ஆக உங்களுக்கு வாய்ச்சிருந்தா ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் தான். சரவணா உனக்கு ஏதாவது? நீ ஊர் ஊரா குழா கட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றும் அமையில, கடைசி வரைக்கும் இதைத்தான் போட்டு திருவிக்கிட்டு இருக்க. சரி விட்டுருவோம். உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே, நீங்கள்லாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஆனால் நீங்கள் சிரிக்கிறது இப்போ சொல்கிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, சொல்ல முடியாமல் புன்னகையாக சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. ஏன் உங்களால் வாயை திறந்து சொல்ல முடியலை? சொன்னால் காலையில் வீட்டில் சோறு கிடைக்காது, அதனால் வாயை திறந்து சொல்ல முடியாது. முதல்ல காதல்னா முதல்ல என்னன்ற முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஆக
காரணம் பாருங்க, காதல்னா முதல்ல என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். காதல்னா முதல்ல அன்பு. அன்புன்ற காதல் எங்கே இருக்கணும்? பாருக்குள் நல்ல நாடு நம்ம பாரத திருநாடு, நம்ம இந்திய திருநாட்டு மேலே முதல்ல அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா இரவுன்னு பார்க்காம, பகலுன்னு பார்க்காம, வெயிலுன்னு பார்க்காம, மழையுன்னு பார்க்காம, பனியுன்னு பார்க்காம நம்ம நாட்டு எல்லைப்பகுதியில் இருக்கிற இந்திய ராணுவ வீரர்கள் அவங்க மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேலிசல் உலக ஐநா சபையில் 583 நாடுகள் கொண்ட ஐநா சபையில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி இந்த உலகத்திற்கே பரிசாட்டினார். தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். இந்த கைதட்டின 5-6 தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. மத்தாலூரா சவுத் ஆப்பிரிக்காவா? நான் தெரியாமல் கேட்குறேன். கைதட்டினா குறைஞ்சா போயிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழனுக்குள்ளே ஒற்றுமை வேணும். தமிழனுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் கர்நாடகாவில் இருந்து காவேரியில் தண்ணி வரும். காவேரியில் தண்ணி வர காரணம் என்ன? தமிழனுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அதனால் கர்நாடகாவில் இருந்து காவேரியில் தண்ணி வரல. மொத்தத்தில் பாருங்களேன், சொந்த ஊரான ஆவியூரில் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் போர் போட்டார். போர் போட்டோன்னே போரில் தண்ணி வரல. தண்ணி வரலன்னு உடனே நீரோட்டம் பார்த்தவ மேலே தான் தப்புன்னு சொல்லி சண்டைக்கு போனார். அப்போ தான் நான் கூப்பிட்டேன், எங்கே வாங்கினே, நீரோட்டம் பார்த்தவர் மேலே தப்பு இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த வண்டி தானே சரியில்லைன்னு. என்ன தம்பி சொல்கிறீங்கன்றார். அப்போ தான் நான் சொன்னேன், அண்ணே வண்டி நம்பரை பாருங்கண்ணே, அது கர்நாடகா வண்டினே, அதனால் தண்ணி வராது, நீங்கள் வேணால் பாண்டிச்சேரியிலேருந்து கூட்டி வந்து போனால் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் அடிக்கிறதுக்கு கூட தண்ணி வரும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழி மேலே அன்புன்ற காதல் வேணும். ஆனால் என்ன பண்ணுறேன், தமிழுடைய நாகரிகம், தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு இதை பூரா எப்படா சீர்குலைக்குன்னு ஒரு சமூகமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேனே, ஹிந்தியை கற்றுக்க மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்க முடியாது. ஹிந்தியை கற்றுக்க மத்திய சர்க்காரில் வேலை கிடைக்க முடியாது. ஆனால் ஹிந்தி தெரிஞ்ச பூரா என்ன பண்ணுறான், காரியாவட்டி பஸ் ஸ்டாண்டில் பானிபுரியும் ஜம்காலமும் டவராக ஊற்றுக்கிட்டு இருக்கான். அதானே உண்மை. ஆக அப்படிப்பட்ட இடத்துல ஆனால் தமிழை உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழை, உன்ற உணவை சொல்லிக் கொடுத்தவன் தமிழை, ஆக வழிபாடுவதை சொல்லிக் கொடுத்தவன் தமிழை, நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழை. இப்படி எல்லாத்திலும் உலகத்தில் தமிழன் தாங்க முன்னோடி. அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா பொண்டாட்டி தாலியை பேங்கில் வச்சாது இந்த நாட்டுக்கே சோறு ஓடுவன்றானே தமிழக விவசாயிகள், அந்த தெய்வத்தின் மீது அன்புன்ற காதல் வேணும். யாருக்குங்க இந்த நாட்டில் விவசாயிகளோட அருமை தெரியுது? நல்லா பாருங்களேன், சிகரெட்டை விற்கிறவன் சிகரெட் என்ன விலைன்னு சொல்கிறான், காரை விற்கிறவன் கார் என்ன விலைன்னு சொல்கிறான். ஆனால் அந்த நாட்டுக்கே சோறு போடுறவன் விவசாயி. தான் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கும் காய்கறிக்கு விலையை நிர்ணயம் பண்ணுவது ஒரு அவல நிலை இந்த விவசாய தொழிலில் தான் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்களே, எங்கள் ஐயா சாப்பிட்டாரு, எங்கள் அப்பத்தா வெத்தலை முடிச்சு கொடுத்துச்சு. எங்கள் ஐயா சாப்பிட்டாரு, எங்கள் அப்பத்தா வெத்தலை முடிச்சு கொடுத்துச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா சாப்பிட்றாரு, எங்கள் அம்மா சக்கரை வியாதிக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் சாப்பிட்ட உடனே மாத்திரை. ஆக காரணம் பாருங்க, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிருச்சு. அதனால தான் நண்பர் கேட்டார், இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்தெல்லாம் எப்பயா மாறும்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், காலில் ஓட்டுருக்க செருப்பு கூட ஏசி ரூமில் இருக்குது, மனுஷன் சாப்பிட்ற காய்கறியெல்லாம் இன்னும் ரோட்லையும் தெருவுலையும் தானே வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தாங்க இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்து மாறும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட விவசாயிகள் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா என்னென்ப ஏன எழுத்தென்ப விரண்டு கண்ணென்ப வாழும் உயிருக்கு கல்வி கரையில் கற்போர் நாள் சில மெல்லத்தின் இனிபல சொல்லி கல்வியை போதிக்கிறார் வருங்க வாத்தியார். அந்த வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இசை கலைஞர் பெருமக்களே, உங்கள் மேலையெல்லாம் அன்புன்ற காதல் இருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு சுமக்கிறேன் பாருங்க தகப்பேன், அந்த தகப்பேன் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும். ஆனால் எந்த பிள்ளைக்குங்க அப்பனோட அருமை தெரியுது? தம்பி சக்திவேலு ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கேளுவே, உங்கள் அப்பா எப்படி படான்னா அந்த குழந்தை சொல்லுவோம், எங்கள் அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லுவா. வயசு எத்தனை? 5. அதே ஒரு 10 வயசுல உங்கள் அப்பா எப்படி படான்னு பாருங்களே, எங்கள் அப்பா நல்ல அப்பான்னு சொல்லுவா. வயசு எத்தனை? 10. அதே ஒரு 15 வயசுல உங்கள் அப்பா எப்படி படான்னு பாருங்களே, எப்படித்தான் எங்கள் அம்மா அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டாலோ தெரியலன்னு சொல்லுவா. வயசு எத்தனை? 20. அதே ஒரு 35 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே, நான் தனி கொடுத்துறேன் போயிட்டேன், பேசினா வீட்டில் என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லுவேன். வயசு எத்தனை? 30. அதே ஒரு 45 வயசுல உங்க அப்பா எப்படி படான்னு பாருங்களே, 45 வயசு போது அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா, அப்போ சொல்லுவேன், அந்த வறுமையிலேயே வளர்த்தாரே எங்க அப்பா தெய்வமியா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன், என் உயிரை போட்டு வாங்குறாயான்னு சொல்லுவேன். அந்த தகப்பனோட அருமை எப்போ தெரியும்? 45 வயசுல தெரியும். அப்படிப்பட்ட தகப்ப மேல அன்புன்ற காதல் வேணும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா உந்தி சரியா 300 நாள் தவம் இருந்து நம்மளை எல்லாம் பெத்தெடுக்கிறா பாருங்க. என்னை பார்க்கறக்காக உட்காந்துருக்கீங்களே, என்னை பெத்த ஆத்தாமா இருக்க, அந்த தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும். நாட்டில் யார் யார் தாயை நேசிக்கிறான்? கருவில் கொண்டவளை நேசிக்க மறந்துட்டு தெருவில் கண்டவளை நேசிக்கிறானே, யாரு கேட்க முடிஞ்சுச்சு? காரணம் பாருங்க, என்ன காரணம்னா நம்ம தமிழ்நாடு பாருங்க, ஆக வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடி நின்ற வள்ளலார் பிறந்தது இந்த தமிழ்நாடு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் அந்த ஜகத்தையே அழித்து விடுவோம் என்று சொன்னானே முண்டாசு கட்டிய மூத்த புலவன் பாரதியார் பிறந்த இந்த தமிழ்நாடு. அதுக்கு மேலே பார்த்தோம்னா முன்னை இட்டத்தி முப்புறத்திலே, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே, நானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு பெத்த தாய்க்காக பச்சை வாழை மட்டையை எரிச்சது நம்ம தமிழ்நாடு. அது மட்டுமா பாருங்க, தாய்ப்பாலால் கட்டப்பட்ட கோபுரம் எங்க காளையார் கோவில் கோபுரம்,
கோபுரத்தை இடிச்சிட்டா வேற கோபுரம் கூட கட்டிக்கிறலாம். ஆனால் பாருங்க, ஒரு கோபுரத்துக்காக தன்னுடைய உயிரவே கொடுத்த மாமன்னர் மருது சகோதரர்கள் பிறந்தது இந்த தமிழ்நாடு. ஆக இப்படி பெரிய பெரிய புண்ணியவான்கள் பிறந்த புண்ணிய பூமியில் நம்மளும் வந்திருக்கோம்னா காரணம் பாருங்க, உலகத்தில் எல்லாமே பொய்ன்னு ஒருத்தன் சொன்னான். உலகத்தில் எல்லாமே பொய் என்று சொன்னான். நட்பென்று சொல்வான், அதுவும் பொய்யே. உறவென்று சொல்வான், அதுவும் பொய்யே. சில இடத்துல கட்டின பொண்டாட்டியையும் பொய்யேண்டார். அப்போ எது உலகத்தில் உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறோம்ல. நட்பும் பொய்யினா, ஒரே தட்டில் சோறு போட்டு சாப்பிடுவேன், ஒரே சட்டையை மாற்றி மாற்றி போட்டுக்கிருவேன். ஆனால் பொம்பளைன்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டான்னா அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பாஞ்சுக்கிருவேன். ஆக நட்பும் பொய்யேண்டா, உறவும் பொய்யேண்டா. நம்மகிட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்கட்டும், நம்ம முன்னாடி 10 பேர் சுற்றுவேன். ஏப்பா நீ வராமல் அந்த காரியம் நடக்காது, வந்து சேர்ப்பா வாப்பாண்டுவேன். அதே நம்மகிட்ட ஒரு 10 காசு இல்லைன்னா நம்மளை ஒரு ஆளாக மதிச்சவனா கூப்பிடுவானா? உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். பணம் இருந்தால் தாங்க பத்திரிகையோட பேர் மேலே இருக்கும். இல்லைன்னா வெறும் பத்திரிக்கை கொடுத்து முடிஞ்சா வாடா இல்லாட்டிங்கிறது வாழ்த்தை சொல்லி அனுப்பலான்ட்டு போயிடுவேன். உறவை நீடிக்கிறது பணம்ன்ற ஒரு விஷயம். ஆக உறவும் பொய்யேன்னா. சில இடத்துல கட்டின உண்டாட்டியும் பொய்யேன்னா. காரணம் பாருங்க, கட்டின உண்டாட்டி உசுறு போச்சுன்னா புருஷனை பார்த்து நினைப்பாளாம், நம்ம பற்ற வச்சு அடுப்புன்னு எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து பற்ற வைக்க போகிறானோ தெரியலையே நினைப்பாளாம். அதே பெத்த தாய்க்கு உயிர் போகும்போது மகனை பார்த்து நினைப்பாளாம், இந்த சண்டாளப்ப உலகத்தில் நம்ம பிள்ளை எப்படி பிழைக்க போகிறானோ தெரியலையே நினைப்பாளாம். அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் தாய்ப்பாசம் என்பதை சொல்லிக்கொண்டு ஆக நன்றி நன்றி. கைதட்டி அன்புள்ளங்கள் அத்தனை பேர்த்துக்கு நன்றி. மயக்கமா கலக்கமா சார், கீதம் தெரியுமா? இந்த கீதம் தெரியுங்களா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இப்படியெல்லாம் இருந்து விட்டாலும் அற்புதமான இடம் குறிஞ்சிலம். ஆக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க போதுவார் தம்மை உயிர்த்தெழுந்த வேதம் 4 நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்வை என்று 63 நாயன்மார்கள் ஒருவர் பாடினார். ஆக அன்பே சிவம் என்று சொன்னார்கள். காதல்ன்ற ஒரு விஷயம் உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது. ஆக அப்படின்று இருந்துட்டாலும் இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் இருக்குது. நான் ஆவியூரில் எங்கள் ஆத்தாப்பன் பேச்சை கட்டு ஒழுக்கமாக தான் இருக்கேன். ஆனால் இந்த நம்ம பக்கத்து ஊர் தான் தோப்பு இருக்கார தம்பி, அவர் என்னென்ன பண்ணுறாருன்றத ஒரு பாட்டில் சொந்த பாட்டை எடுத்து சொல்கிறேன் கேளுங்களேன். கண்ணு திறந்தா ஒளிவல்ல, கால் எடுத்தா நடவல்ல, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே தம்பி போரு 5-6 லட்சத்தை இழந்து திரினா தெருவிலே. கண்ணு திறந்தா ஒளிவல்ல, கால் எடுத்தா நடவல்ல, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே மண்ணா கரந்து கரந்து ஓட்டு
காதல்ன்ற ஒரு விஷயம் இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் ஆக 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மெச்சும்படி வாழணும். ஆக 4 பேர் நான் யார்? அப்பர், சுந்தர், ஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய தேவார குரவர்கள் சென்ற பாதையில் போகணும். 4 பேர் மெச்சும்படி வாழணும்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். ஆக 4 பேர் மெச்சும்படி வாழணும். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் இந்த நாடகம் நல்லா இருக்கணும்னு இந்த 4 பேர் தேவை அவசியம். எல்லாமே 4 தான். சில பேர்த்துக்கு 3 பிடிக்கும், ஆனால் நாடகக்காரங்க எங்களுக்கு 4 பேர் ரொம்ப அவசியம். 4 பேர்னா யார்? இந்த 4 பேருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள். காரணம், தேவலோக இசைக்கலைஞர் தும்புருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கையில் பார்த்தோம்னா சுதியை பீட்டக்கூடிய தம்புரான்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதே போல் இந்த நாடகத்துக்கு ஆதார சுதியை காமிக்கக்கூடியவர் அன்புக்குரிய நாடக ஆசிரியர் VM சாமி ஐயா அவர்கள். பாருங்க, சுதிய ஆதார சுதியை பிடிச்சிரு. அடுத்து பாருங்க, சிதம்பரத்தில் தில்லைவாழ் நடராஜன் எம்பெருமான் 108 தாண்டவம் ஆட வேண்டும் என்றால் அதற்கு நந்தி பகவான் மிருதங்கம் வாசிக்க வேண்டும். அதற்கு இளம் வயதில் இன்றைக்கு மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்த அன்பு தம்பி உடன்பிறப்பு. ஆமாம், மருது, தோப்பூர் மருது. ஆக அன்பு தம்பி சின்ன பையனாக இருந்தால் நல்லா மிருதங்கத்தை ஞானமாக மீட்டக்கூடிய ஒரு அன்பு தம்பி. ஆக இங்கே மிருதங்கத்தை வாசிக்கிறாரு. அதே போல் சிவபெருமான் தாண்டவம் தேவகணம் பூதகணம்னு சொன்னேன். அப்படி தேவகணம் பூதகணம்னா பாருங்க, 2 பேருமே மத்தளம் வாசிக்கணும். சிவபெருமான் மிருதங்கம் வாசிக்க, பூதகணம் மத்தளம் வாசிக்க, தாண்டவம் ஆடுவார். அதோட அவரோட ஒப்புதலாக காதல் மன்னன், காதல் இளவரசன், கல்விமடை தம்பி சக்திவேலு ஆல்ரவுண்டு. அடுத்து ஏன்னா சீர்காழி என்பதை ஞான பால் உண்டு தோடுடைய செவியன் சுடலை பொடி பூசி மணங்க வரதுகள் பண்ணி ஏடுடைய மலரால் நான் பணி செய்தேனே என்று யார்? திரு ஞான சம்பந்தர் கையில் 2 பொற்தாளம். நான் நாடகத்தை கெடுக்கிறதுக்காகவே 2 தாளம் எங்கள் அண்ணன் ராமர் அண்ணன். ஆக அப்படிப்பட்ட ராமரண்ணே தாளம். ஆக இப்படியெல்லாம் பெருமையானவரோடு சேர்ந்து கழகத்தை செய்யணும், இந்த உலகத்தை வாழ வைக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம கூட யாராவது கழகம் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. என்னடா நாரதர் தலக்கணத்தோடு பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. காரணம் என்ன? ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டோம்னா யாராவது இங்கே கழகம் செய்கிறதுக்கு வந்திருக்காங்களா, இல்லை காதலுக்கு இருக்கெடுத்துதான் மணப்பாறையிலேருந்து இங்கே மதுரைக்கு வந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது வேறு எதுவும் நோக்கத்தோடு இங்கே வந்திருக்காங்களா, இல்லை ஏக்கத்தோடு தான் இங்கே வந்து இருக்காங்களா, மருத முடியலன்றதை சத்தம் கித்தம் கேட்குதானே சத்தம். அழகான காண, அற்புதமான காண, இது போன்ற காலத்தை இது வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காண. ஆக அலைமகள், கலைமகள், மணமகள் சொல்லக்கூடிய மமகளுக்கும் மருமகளாய் விளங்கக்கூடிய திருமகள் இந்த இடத்தில் திணைக்காவல் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அன்னவள் யாருக்கு தகுந்தொன்று பார்த்தால் கந்தன், கடம்பன், சண்முகன், சடாச்சரன், ஓராறுமுகன், ஈராறுகரன், குக்குடகதாரி, தேவ சேனாதிபதி, எம்பெருமான், அழகன், குமரன், அவனே கார்த்திகேயன். இந்த கார்த்திகேயனுக்கே உகந்தவள் இந்த பெண்மகள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆக அப்படிப்பட்ட பெண்மகளை சந்திக்கவில்லை. எமது கழகத்தை பற்றி சிந்திக்கணும்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவே ஒவ்வொரு கொடுத்துருப்பாரு. ஆளாலும் சவுண்டு ஒரு சத்தம் தான் கிடைச்சி. ஏன்னா 2 பேர் தோழிகள் வந்தாங்க, ஒரு சத்தம் வரலையே. வாஸ்தவமான பேச்சு சார். நான் பிரச்சனையை பாருங்க மூடி மறைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க வெளிக்காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒரு தாட்டியக்காரனை சண்டை கூப்பிடுங்களே, வாடா சந்திச்சு பார்ப்போம்னு கூப்பிட்டோம்னா என்ன பண்ணுவேன்? இப்போ உதாரணத்துக்கு தம்பி மருதை எடுத்துக்கங்களே, வாடா ஒண்டி கொண்டி நின்று பார்ப்போம்னா என்ன சொல்லுவேன்? நானும் ஒன்றும் இல்லை, குறைஞ்சாலும் கிடையாது ரெண்டு. உடனே அவே ஒரு கம்பையாவது உருவேன். இப்போ 2 பேர் தாட்டியக்காரன். தாட்டியக்காரன் என்ன பண்ணுவேன்? சண்டை ஓடுவேன். இப்போ அதே ஒரு ஏழப்பையில போய் சண்டை கூப்பிடுங்களேன், என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் கத்திட்டு வீட்டுக்கு போயிருவேன், பேசாம வீட்டுக்குள்ள உட்காந்துக்குருவேன். நான் சத்தம்னு கேட்டேன்னா நல்ல தாட்டியக்காரால சத்தம் போடணும்ல, போட்டுக்கணும்ல, போடணும்ல. அப்ப அமைதியா இருக்குன்னா காரணம் என்ன? சத்தம். அப்ப தாட்டியக்காரங்கதாயா? அப்ப தாட்டியக்காரன் தான் வரட்டு இன்னைக்கு. ஆக அழகான கானம். இந்த கானத்தை கேட்டோடனே பிறந்தது ஒரு ஞானம். அப்படிப்பட்ட இடத்துல ஆலோலம் சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வேலையை ஆண்டவன் கொடுத்துருப்பார் இந்த உலகத்துல. ஆக உங்களுக்கு இங்க என்ன வேலைங்க? பெட்டி வாசி. ஆரம்பிங்க தம்பி. உங்களுக்கு தம்பி, உங்களுக்கு அண்ணே, ராமரண்ணே உங்களுக்கு, சரவணா உனக்கு, ஆப்ரேட்டர், இப்படி எல்லாத்துக்கும் நல்ல வேலையை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் என்ன வேலை தெரியுமா? என்னது? அதெல்லாம் கிடையாது. சின்ன வீடு தயார் பண்றது. சாமி திருப்பி அதான் ஞாபகப்படுத்துறீங்க. எனக்கு அவனுக்கு கல்யாணம். இதான வேலை. எங்க அவனை கேட்க சொல்லு. கீழே எங்க அப்பா உட்காந்துருக்காரு, எங்க அவனை வாயத்தை வந்து கேட்க சொல்லு. அதனாலதான் இன்னைக்கு அமைதியா இருக்கான். ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னா, ஆக எதற்காக ஆறுதற்கு மட்டும் சின்ன வீடு தயார் பண்ற வேலைன்னு சொன்னேன். ஏற்கனவே மதுரையில் ஒரு பெரிய வீடு இருக்கு. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய படை வீடு இருக்கு. பக்கத்திலே வள்ளியை திருமணம் முடிச்சு வச்சோம்னா 6ஆம் படை வீடுமான திருமான் சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோவிலில் பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய 6ஆம் படை வீடை தயார் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. அதனால தான் பக்கத்திலே ஒரு சின்ன வீடு தயார் பண்ணுற வேலைன்னு சொன்னேன். ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உலகத்தில் இருந்துட்டாலும் பாருங்க, எதற்காக வள்ளிங்க வந்தா, ஏன் வந்தா, எப்படி வந்தா, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தா, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ண போற, எங்கே போக போறன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். வருடந்தோறும் இந்த நாடகத்தை உட்காந்து பார்க்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்றதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் முதல்ல உங்கள்கிட்ட வரேனே, வீட்டு முன்னாடி ஒரு கோழி மேய்ஞ்சிச்சுன்னா எப்படி வரட்டும்? ஷோன்னா ஓடிடும். அதே ஒரு ஆட்டுக்குட்டி வந்து மேய்ஞ்சுன்னா ஓடிடும்.
ஒரு பசுமாடு வந்து மேய்ஞ்சிச்சுன்னா ஓடிடும். நான் கேட்குறேன், இந்த அம்மா மட்டும் பறவையை தானே விரட்ட வந்துச்சு, ஏன் சூ 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 மாறின்னு சொன்னா பறவை போகாதா? ஏன் ஆலோலம் சோன்னு சொல்லுது? சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஆலோலம் சோ சூ சூ மாறின்னு சொன்னா பறவை போகும். ஏன் இந்த அம்மா மட்டும் ஆலோலம் சோன்னு சொல்லுது? சொல்ல வேண்டிய காரணம் என்ன? எதற்காக? காரணம் பாருங்களே, கும்பாபிஷேகத்தில் வேதம் சொன்னால் கருட பகவான் வரும், கழுகு வரும்ன்றது பிராமணனுக்கு தெரியும். அதே போல ஆலோலம் சொல்ற பிரணவப்புற உபதேசம் பண்ணா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வருவார், கைப்பிடியா பிடிச்சி கூட்டிட்டு போவாருன்றது வள்ளிக்கு தெரியும். அவ காவலுக்கே வல்ல காதலிக்கத்தான் வந்திருக்கான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ மனசு பூரா கார்த்திகேயனுடைய நினப்பு, முருகனுடைய நினப்பு, முருகனுடைய நினப்பு. அதாங்க சாமி. என்ன உங்க பேரை சொல்றீங்க? கார்த்திகேயன். சரி, சக்திவேலோட நினப்பு. என்ன ஏன் பேர்? சரி, சுவாமிநாதனோட நினப்பு சொல்றீங்க. ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டோம்னாலும், ஆக எதற்காக இந்த பெண்மகள் வந்தா சொல்றது கந்த புராணம். வந்ததே நான் தாமதமான நேரம், அதனால் அந்த கந்த புராணத்தை வந்ததுக்கு சொல்லிவிட்டு ஏதோ வள்ளியை சந்திக்கிறேன். கந்த புராணத்தை சொல்லும்போது சொல்கிற எனக்கும் புண்ணியம், கேட்கக்கூடியவங்களுக்கும் புண்ணியம். காரணம் பாருங்களேன், காசு பணம் இருக்கவே கோயிலில் தர்ம காரியம் பண்ணிங்க தர்மத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் காசு பணம் இல்லாத ஏழைவாழை என்ன பண்ண முடியும்னா, இது போன்ற இதிகாசங்களையும் புராணங்களையும் கேட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். எதற்காக வள்ளியை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பாருங்களேன். உதாரணத்துக்கு என்னவே எடுத்துக்கங்களே, ஒரு கல்யாணம் பண்ணேன்னா ஊரே சேர்ந்து வாழ்த்துவீங்க, நல்லா மகராசன் அறாண்டுவீங்க. அதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன்னா என்ன சொல்லுவீங்க? ஊரே சேர்ந்து ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேளாண்டு கேட்பீங்க. அதே போல தான் வள்ளிக்கு ஏற்கனவே தெய்வயானன்னு ஒருத்தி முருகனுக்கு இருக்கும் பொழுது எதற்காக வள்ளியை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா காரணம் இருக்குது. காரணம் பாருங்களேன், கண்ணிலே அவதரித்தவருக்கு கண்ணிலே அவதரித்த ஒரு பெண்மகளைத்தான் திருமணம் முடிச்சு வைக்கணும். ஆக முருகப்பெருமான் எங்கேருந்து வந்தார்னா, சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து 6 தீப்பொறிகளாக அவதரித்தவர் இந்த பூ உலகத்தில் எம்பெருமான் முருகப்பெருமான். வந்தவரை பாருங்கள், அக்னி பகவான் வாங்குறாரு. அக்னி பகவான் தாங்க முடியாமல் வாயு பகவானிடம் கொடுக்க, வாயு பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கை கொண்டு வந்து சரவணும் எனும் ஞான பொய்கையிலே விட, சரண் என்றால் தர்பை, தர்பை நிறைந்த பொய்கை. ஆக அதனால தான் கோவில் கும்பாபிஷேகத்தப்போ பாருங்கள், கலசத்தில் பாருங்கள் தர்பை புல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. அதே போல் பார்த்தா யாகசாலையிலேருந்து கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பார்த்தோம்னா தர்பப்புல் மூலமாக உயிர்ப்பித்தல் நிகழ்வுன்னு ஒன்று நடக்கும். இது எல்லாமே தர்பைக்கு தான் உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிப்பட்ட தர்பை நிறைந்த பொய்கையிலே 6 கமலமலர், கமலம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த பூ உலகில் அவதரித்தார். இப்போ சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து முருகன் வந்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளி எங்கேருந்து வந்தான்றதை தெரிஞ்சுக்கிறோம்ல. எல்லாரும் காட்டுக்குள்ளே கண்டெடுத்த பிள்ளைன்னு சொல்கிறாங்க. இப்போ வள்ளி எங்கேருந்து வந்தால், ஏன் இந்த காட்டுக்குள்ளே எப்படி வர காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கோமா? இல்லை யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறணும் வள்ளி எங்கேருந்து வந்தா, ஏன் வந்தான்றதை. பாருங்கள், மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன பண்ணார்னா, நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை கொடுத்து அசுவமேத யாகம் பண்ணி இந்திரலோக பதவி அடைவதற்காக நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை கொடுத்துக்கிட்டார். அப்போ மகாவிஷ்ணுவான பெருமாளே என்ன பண்ணார்னா, குள்ள வடிவத்தில் வாமன் அவதாரத்தில் வந்து மகாபலி எனக்கு 3 அடி நிலம் கொடுண்டார். எடுத்துக்க ஏண்டார். 1 அடி நாள் விண்ணை கலந்து, 2 அடி நாள் மண்ணை கலந்து, 3ஆவது அடி எங்கேயா வைக்கணும் பொழுது அப்போ தான் பெருமாளுடைய பாதம் படம் கொடுத்து வச்சுருக்கணும், என் தலையில் வைங்க உங்கள் காலன்னு சொன்னார். அதனால தான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பாருங்கள், தலையில் ஒரு கும்பாவை பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தோம்னா பெருமாளுடைய திருவடி இருக்குமா. அப்போ பெருமாளுடைய பாதம் படம் கொடுத்து வச்சுருக்கணும், தலையில் வச்சு அவனை பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறாரு. தள்ளினவுடனே அந்த ஆனந்த கண்ணிலேருந்து 2 துளி அமிர்தம். பாருங்கள், ஆனந்த கண்ணீர்னா என்ன? கஷ்டத்துலேருந்து வர்ற கண்ணீர் தானே. இங்கேருந்து வந்துச்சுன்னா கஷ்டத்துலேருந்து வர்ற கண்ணீர், அது எப்போவுமே உப்பு கைக்கும். இங்கேருந்து வர்றது ஆனந்த கண்ணீர், அது எப்போவுமே இனிக்கும். அப்படி ஆனந்த கண்ணீர்லேருந்து அவதரித்தவர் தான் அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி 2 பேர். இந்த அமிர்தவள்ளி பாருங்கள், தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவலோக யானையான ஐராவத யானையே வளர்த்துச்சவளை. அதனால தான் அவள் பேர் தெய்வ யானை. யானை வளர்த்தனால தான் அவள் பேர் தெய்வ யானை. அப்படிப்பட்ட தெய்வ யானையை 30 தேவர்கள்லாம் சேர்ந்து, ஆக வீர மகேந்திரபுரியிலே சூரபதுமனை அழித்து ஆட்கொண்டதற்காக தேவர்கள்லாம் சேர்ந்து மலைமகனுக்கு மலையிலே வைத்து திருப்பரங்குன்றத்தில் திருமணத்தை முடிச்சு வச்சோம். சுந்தரவள்ளி சுதந்திரவள்ளியாக மாணிசன் வயிற்றிலே பிறந்து வேடுபகுல நம்பியின் வளர்ப்பு மகளாக இந்த திணைப்புணத்துக்கு காவலுக்கு வந்திருக்கா. இதாங்க இந்த வள்ளி திருமண நாடகத்துடைய சாராம்சம். கேட்ட அத்தனை பேத்துக்கு புண்ணியம். நன்றி கலந்த வணக்கம். சுந்தரம் நிறைந்தது, சுந்தரம் நிறைந்ததும் உலகிற்கே வந்தார். எண்ணி பார்ப்பதற்கு முன்னதாக இந்த பெண்ணுக்கு துணையாக அங்கும் இங்கும் ஒருவன் விழாவை எடுக்கினான். அவன் தான் இவ்விடத்துக்கு அரியவன் உரியவன் போல் தெரிகின்றது. வந்திருப்போன் கோமாளியா, ஏமாளியா, இல்லை தூக்கு வாலியா, இல்லை என்னை எய்த்து நிப்பல் தான் வாலியா என்று பார்ப்போம். நாராயண நாராயணா.